இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாதிக்கப்பட்டவர்கள் 10,000 ரிங்கெட் உதவி நிதியை பெறுவர். புத்ரா ஹைட்ஸில் நிகழ்ந்த எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 437 வீடுகளை சேர்ந்த மொத்தம் 219 குடும்பங்கள் மாநில பேரிடர் நிர்வகிப்பு பிரிவின் தற்காலிக நிவாரண மையம் PBS-இல் பதிவு செய்திருக்கும் நிலையில் நேற்று மாலை தொடங்கி மொத்தம் 10,000 ரிங்கெட் உதவி நிதியை அவர்கள் பெறுவர். முற்றிலும் தீயில் அழிந்த வீடுகளுக்கு மாநில அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் பெட்ரனஸ் 5,000 ரிங்கெட்டையும் மத்திய அரசாங்கம் கூடுதலாக 5,000 ரிங்கெட்டையும் வழங்குவதாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரி புசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். ஒரு பகுதி மட்டும் அழிந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு பெட்ரனஸ் 2,500 ரிங்கெட்டும் மற்றும் மத்திய அரசாங்கம் 2,500 ரிங்கெட்டும் வழங்குவதாக டத்தோஸ்ரீ அமீருடின் கூறினார். இதில் ஒரு பகுதி அழிந்த வீடுகளில் வாடகைக்கு இருப்பவர்களும் அடங்குவர். நேற்று 219 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் தனிப்பட்ட முறையில் அழைக்கப்பட்டு PBS-இல் வருகை உறுதிப்படுத்திய பின்னர் அடுத்தடுத்து வெள்ளிக்கிழமை வரை மத்திய அரசாங்கம் மற்றும் பெட்ரனஸிடம் இருந்து நிதி உதவிகளை பெறுவார்கள் என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 163 இலவச மாற்று வாகன ஆவணங்களை JPJ வெளியிட்டது. ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 163 இலவச மாற்று வாகன ஆவணங்களை சாலை போக்குவரத்து துறை JPJ கடந்த வாரம் வெளியிட்டுள்ளது. புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசல் மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக நிவாரண மையம் PBS-இல் கடந்த வாரம் 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை செயல்பட்டு JPJ நடமாடும் முகப்பின் முயற்சியின் மூலம் இந்த ஆவணங்கள் வெளியிடப்பட்டதாக JPJ தலைமை இயக்குநர் டாக்டர் ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். இலவச மாற்று வாகன ஆவணங்களில் VOC எனப்படும் 114 வாகன உரிமம் சான்றிதழ்கள், 28 வாகனம் ஓட்டுவதற்கான முழு உரிமம், CDL 17 மோட்டார் வாகன உரிமம் மற்றும் GDL எனப்படும் 4 வர்த்தக வாகன ஓட்டுநர் உரிமம் ஆகியவை அடங்கும் என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஏடி ஃபட்லி தெரிவித்தார். வாகனம் ஓட்டுவதற்கான முழு உரிமம் CDL-ஐ புதுப்பிப்பதற்கான 119 விண்ணப்பங்களை JPJ பெற்றுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாகன காப்புறுதி தொடர்பாக 58 ஆலோசனை சேவைகள் வழங்கப்பட்டதாக அவர் அவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட 76 மாணவர்கள் 5 வேன்களில் பள்ளிக்கு ஏற்றி செல்லப்பட்டனர். ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு 2 தற்காலிக நிவாரண மையங்களில் தங்கியிருக்கும் 76 மாணவர்கள் ராபிட் KL ஆன் டிமாண்ட் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 5 வேன்களின் மூலம் சுபாங்ஜியாவை சுற்றியுள்ள 19 பள்ளிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதில் 42 ஆரம்ப பள்ளி மாணவர்களும் 34 இடைநிலை பள்ளி மாணவர்களும் அடங்குவர். மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பும் செயல்முறை சீராக இருப்பதை உறுதி செய்ய மாவட்ட கல்வி அலுவலகம் PPD மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து தமது தரப்பு முன்னேற்பாடு திட்டங்கள் செய்துவிட்டதாக ராபிட் பஸ் சென்ட்ரிகான் பிரகத் நிறுவனத்தின் மத்திய கூட்டரசு தலைவர் கைருல் அஹாத் துக்மிலா தெரிவித்தார். மொத்த மாணவர்களில் 60 பேர் காலை அமர்விலும் 16 பேர் மாலை அமர்விலும் பயில்வதாக அவர் தெரிவித்தார். எனினும் காலையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவ்வப்போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றும் அவர் கூறினார். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 47% வரி அரசாங்கம் மறுப்பு. நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மலேசியா 47 விழுக்காடு வரி விதித்துள்ளதாக அமெரிக்கா கூறும் குற்றச்சாட்டை அரசாங்கம் மறுத்திருக்கின்றது. விதிக்கப்படும் சராசரி வரி விகிதம் சுமார் 5.6 விழுக்காடு மட்டுமே. ஆகவே வரியை கணக்கிடும் அடிப்படையில் மலேசியா முற்றிலும் உடன்படவில்லை என்றும் அது குறித்த விளக்கம் கோருவதாகவும் முதலீடு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கூறியிருக்கின்றார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற அமெரிக்கா அறிவித்திருக்கும் வரி விதிப்பு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் தெங்கு ஜஃப்ருல் அவ்வாறு கூறினார். அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது அண்மைய வரி விதிப்பு அறிவிப்பின் போது கூறிய 24 விழுக்காடு வரி விகிதம் குறித்து விளக்கம் பெறுவதற்காக மலேசியாவிற்கான அமெரிக்க தூதர் எட்கர் டி ககனையும் தாம் சந்தித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 109 நிலச்சொத்து மேம்பாட்டாளர்கள் கருப்பு பட்டியலில் இணைந்துள்ளனர். நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற தவறிய 109 நில சொத்து மேம்பாட்டாளர்களை வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது. வீடு வாங்குபவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான தொடர் முயற்சியின் ஒரு பகுதியாக
இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதன் அமைச்சர் ஞாங்கூர் மிங் கூறினார். மேம்பாட்டாளர்களை கருப்பு பட்டியலில் இருக்கும் எங்களது நடவடிக்கை அவர்கள் விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் நாங்கள் சமரசம் மேற்கொள்ள மாட்டோம் என்று செய்தி சேர்ந்திருக்கும். வீடு வாங்குபவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கவும் அவர்கள் தகுதியான வீட்டை பெறுவதை உறுதி செய்யவும் நாங்கள் இந்நடவடிக்கையை எடுக்கின்றோம் என்றார் அவர். நேற்று 14வது மலிவு விலை வீடமைப்பு திட்டத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். கட்டுமானம் குறித்த தகவல் அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியது, இருப்பு நிலை மற்றும் லாப நஷ்ட உள்ளிட்ட தணிக்கை அறிக்கைகளை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க தவறியது போன்ற தவறுகளையும் மேம்பாட்டாளர்கள் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்குவது குறித்து பிரதமரை சந்திக்கும் ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸ் தீ சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறந்த உதவிகள் வழங்குவது குறித்து கலந்துரையாட வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங்கூர் மிங் நேற்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான சிறந்த வழிமுறைகள் குறித்து கலந்துரையாட நான் பிரதமரை சந்தித்தேன். தீ சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தற்காலிக நிவாரண மையத்திற்கு தாம் வருகை மேற்கொள்ளாதது குறித்து சில தரப்பினர்கள் பிரச்சனையாக்க முயற்சிப்பதை பொருட்படுத்தக் கூடாது என அவர் எடுத்துரைத்தார். மாறாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான தீர்வு வழங்குவதையே தாம் நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் விளக்கினார். நிச்சயமற்ற பொருளாதார தன்மைகளை எதிர்கொள்ள மலேசியா தயார் நிலையை அதிகரிக்க வேண்டும். லட்சம் கோடி டாலர்கள் வரை நட்டத்தை பதிவு செய்த அமெரிக்க சந்தை வீழ்ச்சியின் தாக்கம் உட்பட உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்ள மலேசியா தனது தயார் நிலையை அதிகரிக்க வேண்டும். நாட்டின் பொருளாதார அடித்தளம் நம்பிக்கையூட்டும் எண்ணிக்கையுடன் வலுவாக இருந்தாலும் அமெரிக்காவின் வரி விதிப்புகள் மற்றும் வர்த்தக உறவுகள் உட்பட உடனடி கவனம் செலுத்த வேண்டிய சில எதிர்பாராத நிலவரங்களும் இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் உயர்வானது. மின்னியல் உபரிப்பாக நிறுவனம் இன்ஃபினியான் காரணத்தால் அண்மையில் சீனாவுடனும் ஜெர்மனியுடனும் போட்டியிடுகின்றோம். இது சாத்தியக்கூறை பற்றியும் சிந்திக்க வைக்கின்றது. ஏனெனில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருளாதார கொள்கைகள் எங்களுக்கு தேவையில்லை, வேலைதான் அவர்களது வாழ்க்கை என்று அவர் கூறினார். அமெரிக்காவிற்கான மலேசியாவின் ஏற்றுமதி மதிப்பு உயர்வானது என்று கூறிய பிரதமர் மின்னியல் உபரிபாக ஏற்றுமதி மட்டும் 10,000 கோடி டாலரை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யும் நடவடிக்கையை ஜேகேடிஎம் முறியடிப்பு. 41,07,000 ரிங்கெட் மதிப்பிலான ஈயம் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் நடவடிக்கையை பஹாங் மாநில அரசு மலேசிய சுங்கத்துறை ஜேகேடிஎம் முதல் முறையாக முறியடித்துள்ளது. கடந்த மார்ச் 11ஆம் தேதி அதிகாலை மணி 2 அளவில் ராம்பின் அருகில் உள்ள படகுத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் 23 53 வயதிற்கு உட்பட்ட ஒரு மலேசியரும் 4 இந்தோனேசிய ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக மாநில ஜேகேடிஎம் இயக்குநர் முகமது அஸ்ரி செமான் தெரிவித்தார். வெள்ளை நிற சாக்குகளில் வைக்கப்பட்டிருந்த ஈய உலோகம் லாரி ஒன்றில் இருந்ததை சுங்கத்துறை கண்டறிந்தது. மேலும் படகுத்துறையில் உள்ள கப்பல் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அதிலுள்ள சேமிப்பு பகுதியில் அதே கனிம பொருள் கண்டெடுக்கப்பட்டது. 600 சாக்கு மூட்டைகள் கைப்பற்றப்பட்ட வேளையில் ஒவ்வொன்றும் 50 கிலோகிராம் எடையில் இருந்தன. அண்டை நாட்டிலிருந்து சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாமல் அந்த கனிம வளங்களை இறக்குமதி செய்வதே அந்த கும்பலின் நடவடிக்கையாகும். வரி மலேசியாவும் ஆசியானும் நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும். அமெரிக்கா அறிவித்திருக்கும் வரி விதிப்பு விவகாரம் தொடர்பில் மலேசியாவும் ஆசியான் நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும். மேற்கொள்ளப்படும் பேச்சுவார்த்தை மற்றும் விவாதங்கள் உறுதியான அடித்தளத்தை கொண்டிருப்பதை அது உறுதி செய்யும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி அறிவிப்பு சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் நிச்சயமற்ற உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் அரசியல் சூழலில் ஆசியான் நாடுகள் இதனை எளிதாக கருதிவிட முடியாது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். ஒரு நாடாக நம்மில் ஒரு பகுதியினர் சற்று கடுமையான முடிவுகளை எடுப்பது உண்மைதான். ஆனால் அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணம் என்னவென்றால் என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்பதை முதலில் தீர்மானிப்பதாகும். இந்த கூற்று பொதுவானது என்ற நிலையில் விவாதம் மற்றும் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் இடம் உள்ளது. இரண்டிற்கும் சில விதி விலக்குகள் உள்ளன. அவற்றை நாம் முதலில் உறுதிப்படுத்த விரும்புகிறோம். எனவே எளிதான வழியை பின்பற்றலாம் என்று அவர் கூறினார்.